அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு சூரை மீன் வாங்கியிருக்கேன். அதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு கிரேவி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபுட்டி வித் பினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கபான் மீன் குழம்பு பீஸ் தொண்டு வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, நான் இன்றைக்கி ஒரு சூரை மீன் வாங்கியிருக்கேன். இதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு கிரேவி வச்சிடலாம். நான் சூரை மீன் எப்படி க்ளீன் பண்ணேன்னு நீங்கள் பாருங்கள். இந்த மீன் சூரை மீன் இதனோட ரேட் கன்னியாகுமரியில் எங்கள் ஊரில் இவ்வளோ என்ன ரேட்டு தெரியுமா? 200 ரூபா. க்ளீன் பண்ணிடலாம். இந்த சைடில் இருக்கக்கூடியதெல்லாம் கட் பண்ணி இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இனி பீஸ் போட்டு எடுத்துடலாம். நல்ல ஷார்ப்பான கத்தி. கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கிடணும். அப்போ நம்ம திருப்பி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்னதாக கட் பண்ணக்கூடாது. அப்போ நமக்கு மீன் உடஞ்சி வந்துடும். இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி எடுங்க. அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இதை நம்ம ஈஸியாக இழுத்து எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்ச நாளாச்சு இந்த மாதிரி பருவெல்லாம் சாப்பிட்டு. கொஞ்ச நாளத்துக்கு அப்புறம் இப்போ தான் கிடச்சிருக்கு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போவே சாப்பிடணும் போதே தோணுச்சு. சரி, இந்த மீன் எப்படி நான் கட் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். இது எப்படி, எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க மீன் கொண்டு தருவாங்க. அவங்க இப்படி தான் கட் பண்ணுவாங்க. நான் பார்த்துட்டே நிற்பேன். பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்க வேண்டியதான். அப்போ மீன் நமக்கு உடையாம எல்லாம் வந்துடும். இந்த மாதிரி எடுக்க வேண்டியது. அப்புறம் இதை எப்படி கட் பண்ணதுன்னு பாருங்க. இப்படிதான் நான் கட் பண்ணேன். இதை கொளுத்துன்னு சொல்லுவாங்க. இதை நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். நம்ம 2-3 தடவை க்ளீன் பண்ணி எடுக்கணும். க்ளீன் பண்ணிட்டேன். எல்லாம் பரு உடஞ்சிரும்னு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தேங்காய் இப்படி தான் நான் எடுப்பேன். சின்ன சின்ன பீஸாக கலந்து வந்துடும். நான் அதுக்குன்னு ஒரு கத்தி வச்சுருக்கேன். இந்த கத்தி வச்சு தான் அடிக்கடி நான் இளக்குவேன். படபடா எல்லாம் இலகி வந்துடும்.
சீக்கிரம் நமக்கு தேங்காய் வந்து இப்படி கத்தி வச்சோன்னா இலகி வரணும்னா உடச்சிட்டு என்ன செய்யணும், ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. அப்போ நம்ம சீக்கிரமாக இலகி வருது. இந்த மாதிரி ஜார் எடுத்துக்கிடுங்க. இந்த தேங்காய் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காயை 2-3 சின்ன வெங்காயம் போட்டு நம்ம ஒரு கறக்கி எடுத்துடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாக மஞ்சத்தூளெல்லாம் போட்டுக்கணும். வத்தல் பொடி ஒரு 2 ஸ்பூன், கொஞ்சம் கல் உப்பு. நல்ல ஃப்ரெஷ்ஷான புளின்னா இல்லைன்னா ஜூஸ் எடுத்து போட்டு எடுங்க. வந்து மீனெல்லாம் அதிகமாக வைக்கும்போது கொஞ்சம் மிளகு வந்து போட்டு எடுங்க. அப்போ அந்த மீனுக்கோட வாசனையெல்லாம் வந்து ரொம்ப அடிக்காது. நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு அடிச்செடுத்துடலாம். நம்ம மசாலா வந்து அரைச்செடுத்துட்டோம். சட்டி உடஞ்சிடுச்சு, அதனால ஸ்டீல் உருளியில் இன்றைக்கி குழம்பு. சட்டியில் வச்சா தான் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். தக்காளியும் பச்சை மிளகும் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து கீறி வச்சுருக்கேன். குழம்பு வந்து கொஞ்சம் பதச்சு வரக்கூடிய டைமில் நம்ம வந்து மீன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம போட்டு கொடுத்துடலாம். மீன் தான் கூப்பிட்டுட்டு போகிறாங்க பைக்கில். சவுண்டு கேட்குதா? பைக் ஆல்ரெடி சவுண்டு கேட்குது. வந்து நம்ம தலை போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தலை போட்டாச்சு. மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து கருவேப்பிலை வந்து பறிச்சிருக்கேன். எங்கள் ஊர்லலாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் கருவேப்பிலை. அங்கே திரும்பினா கருவேப்பிலை, இங்கே திரும்பினா கருவேப்பிலை, சூப்பராக இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறித்து அப்படியே வந்து மீன் குழம்புல போடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போவே வீடெல்லாம் கமகமான்னு சூற மீன் கமகமான்னு மணக்குது. ரைஸ் வந்து வடித்து வச்சுருக்கேன், அது கூட வச்சு நம்ம இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா? நீங்களும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி மீன் குழம்பெல்லாம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். கன்னியாகுமரின்னு சொன்னால் சும்மாவாக இருக்குது, அப்படி இருக்குது எங்கள் ஊர் மீன் குழம்பெல்லாம். அட்டகாசமாக இருக்கும். கமகமான்னு மணக்கும், வீடே மணக்கும். ஆமாம், ஆஹா என்ன வாசனை! அந்த வாசனை உங்களுக்கு தெரியாது. என்னோட வீடு ஃபுல்லாக வந்து சுற்றி அந்த மாதிரி மணக்குது. 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கபான் மீன் குழம்பு பீஸ் தொண்டு வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு